அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மாத். இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம்? ஈரானுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோம். ஒரு 3 அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரம்ப் அவர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களாம். தலைவரே, என்ன தலைவரே இது மாதிரி கோவப்படுறீங்க, வாங்க தலைவரே, சும்மா இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு அடிக்கிறேன் பிடிக்கிறேன் தாக்கல் நடத்துகிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணோன்னே சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் பதற்றம் குறைந்து விட்டதாக, இனி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பில்லை போல ஒரு சில தோற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. அது உண்மைதானா? நம்பலாமா? ஏற்கனவே இதே மாதிரி ஜூன் 12 இதே மாதிரி ஒரு ஆக்டிங் நடந்தது. சரி, நிறைய சம்பவங்களை இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஈரான் ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் கிராக் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்ற மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரு சில புகைப்படங்கள் அங்கே டைரெக்டாக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. இது சம்பவம் நம்பர் 1, பார்ட் 1. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2 இருக்கு இல்லையா? பார்ட் 2 கிரீன்லாந்தில் அமெரிக்காவுடைய டெலிகேஷன் போய்ட்டு கிரீன்லாந்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு பதற்றம் அங்கே தொற்றி கொண்டிருக்கிறது. ஃப்ரான்ஸ் அவசரமாக தனது வீரர்களை அங்கே அனுப்பியிருக்கிறாங்க கிரீன்லாந்துக்குள்ளார. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையை பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது. முதல்ல நம்ம ஈரானுக்கு பயணம் பண்ணலாம். பயணம் பண்ணுவதற்கு முன்பு அனைவருக்கும் சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லா கொண்டாடினீங்களா? அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் இன்னும் நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சம்பவ இடத்துக்கு போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயங்க, யாரெல்லாம் டூருக்கு போகணும், ரொம்ப யாருமே போகாத பிளேஸுக்கு டூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யோகமாக ஒரு இடம் தயாராகிட்டுருக்கு. என்னால் வர முடியாது, பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப சீப் காஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அமெரிக்காவை சேர்ந்த GRU அப்படின்ற ஸ்பேஸ் நிறுவனம் நிலவில் போயிட்டு ஹோட்டல் கட்டுறாங்களாம். 2029 இந்த கட்டுமானம் தொடங்கினாங்கன்னா 2032 பணிகளை முடிக்கிறாங்களாம். இந்த ஹோட்டல் ஒரு இரவு தங்குவதற்கு 90 கோடியாம். 90 கோடிக்கு மேல் செலவாகும் என கூறப்படுகிறது. முன்பதிவு இன்னிலிருந்தே தொடங்கிட்டாங்களாம். ஏன்னா உங்களுக்கு நான் ஏன் இதை இப்போயே சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது தெரிஞ்சு இவ்வளோ உலக செய்தி பேசுகிறியப்பா, இது ஏன்ப்பா என்கிட்ட சொல்ல மறந்துட்டா, நான் போயிருப்பேனே அப்படின்னு நீ நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால் ஏதாவது மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா போயிட்டு அப்படி நிலவில் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 90 கோடி செலவு பண்ணால் போதுமா, அப்படி ஜாலியாக அப்படி போயிட்டு வந்துடலாமா. அதனால் முன்கூட்டியே உங்கள் காதுக்கு போட்டு வச்சுருங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சொல்லி வச்சுருங்க, தயாராகிடுங்க நண்பர்களே. பட் நம்மளால் தான் முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஒரு நியூஸை ஷேர் பண்ணுறாரு பெருசாக எக்ஸ் தளத்தில். ஃபாக்ஸ் நியூஸ் சொன்னாங்களாம், ஈரானியன் ப்ரோட்டஸ்டர் இதுக்கப்புறம் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஈரான் உறுதியளித்ததுனால ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக அங்கே தூக்கு தண்டனை கொடுக்கல, அது பெருசாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு எக்ஸலத்தில் பதிவும். அது இல்லாமல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராக்சி அவர்களும் நாங்கள் ஹேங்கிங் பண்ணுவதற்கான எங்களுக்கு திட்டமும் இல்லை, பிளானும் கிடையாது, அது இன்றைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் நபரை தூக்கிலிட்டதா செய்திகள் பெரிய அளவுக்கு உலாவிட்டுருக்கு. சரி, ஓகே. அப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மக்களை இனிமேட்டு கொல்ல மாட்டாங்களாம், அவங்க தூக்கிலிட மாட்டாங்களாம், அதனால் நான் கொஞ்சம் கோவத்தை அப்படியே அடக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இப்போ ஈரான் அஃபீஷியல்ஸே அல்ஜசீரா சேனல்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ட்ரம்ப் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்பட்டதாக ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் அல்ஜசீரா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக தான் இருக்குல்ல, அல்ஜசீரா கிட்ட சொல்கிறாங்கன்னாவே அது உண்மையாக தான் இருக்கும். 1. சம்பவம் நம்பர் 2, சவுதி அரேபியா, கத்தார், ஓமன். அவங்க போயிட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஃபோனை பண்ணி, தலைவரே ஏன் தலைவரே டென்ஷன் ஆகிறீங்க, எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறீங்க, கிரீன்லாந்து பக்கம் டென்ஷன் ஆகிறீங்க, வெனிசுலாவுக்கு டென்ஷன் ஆகிறீங்க, 8 போர் நிறுத்தின நீங்கள் இப்படி ஒரு போர் தொடங்கலாமா? இல்லை அது நீதியாக நியாயமாக நேர்மையாக அடுக்குமா அப்படின்னு மாதிரிலாம் பயங்கரமாக அவரை போட்டு ஏற்றி, தலைவரே கூல்டவுன் அப்படின்னு சொல்லிடு. அப்புறம் கடைசியில் சொல்லிட்டாங்க, சரி பாப்பா, தெரிஞ்ச பசங்களாக வேறு போயிட்டீங்க, நம்பாளுங்களாக வேறு போயிட்டீங்க, அதனால் இனிமேல் நான் தாக்குதலை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ சம்பவம் நம்பர் 2, இதெல்லாம் தாக்குதல் நடத்துவதற்கான அறிகுறி இல்லை என்று ஊடகங்கள் சொல்கிறாங்க. அடுத்து 3வது சம்பவம், இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஐநாவில் ஃபைல் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி மக்களை கொன்று குவிக்கிறது ஈரான். இதுவரை 3000 மக்களை கொன்று குவித்திருக்கிறாங்க. உடனடியாக ஈரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்சைட்டிங் வைலன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது ஐநாவாவது டேஸ் ஆகுதுன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி ஐநாவுக்குள்ளே தீர்மானம் கொண்டு வராங்க. சரி, இதெல்லாம் அப்போ அமெரிக்காவே ஐநாவுக்குள்ளே தீர்மானம் கொண்டு வராங்கன்னா என்ன நம்மளுக்கு தோன்றுகிறது சொல்லுங்க? தாக்கம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா? அடுத்து இன்னொன்று அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த அல் உதைத் ஏர்பேஸ் கத்தாரில் இருக்குல்ல, அதை ஏன்பா கோட்டசாமிங்களே முன்ன நான் அலாட்லாம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அங்கே ஒழிஞ்சிக்கோங்க, இங்கே ஒழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக அங்கங்கே சுற்றி நல்லா தாராளமாக அங்கங்கே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருங்க. பொங்கல் வேறு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, எல்லாம் ஜாலியாக நாளைக்கு மாட்டு பொங்கல் இருக்குது, அடுத்து உழவர் திருநாள் இருக்குது, ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக நான் எதுவும் இங்கே ஃப்ளோவில் வரதுனால சொல்கிறேங்க அப்படின்னு நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. அதாவது பதற்றம் தனி வேண்டாம், ஃப்ரீயாக இருங்க, தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈரான் வந்து தனது வான்பரப்பு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. முழுமையாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் சீனானுடைய விமானங்கள், கார்கோ விமானங்கள் வந்து இறங்கியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு இருந்தது. இருந்தாலும் ஈரான் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அனுமதி இல்லாமல் மற்ற விமானங்கள் வருவதை நாங்கள் கொஞ்சம் தடை விதிக்கிறோன்றாங்க. ஈரான் வந்து லைட்டாக அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த பதற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இவங்க எல்லாத்துக்கும் நான் இதுக்கப்புறம் சொல்ல போடுகிற சம்பவங்கள் இருக்குது பார்த்தியா, அந்த சம்பவம் வேறு லெவல் இருக்கும். ஜூன் 12, 2025 ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஈரான்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ண போகிறேன், ப்ரிப்பேர் அண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று மேக் பண்ண போகிறேன், அது இல்லாமல் வெரி குட் டிசிஷன் வித் ஈரான்கிட்ட நல்ல ஒரு குட் டிசிஷன் எடுக்க போகிறேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லி பாத்தில் நட்பின் அடிப்படையில் ஈரானுடன் இணக்கமாக சென்று அருமையான நட்பை மேற்கொள்ள போகிறேன். யார்? அமெரிக்காவும் ஈரானும். எப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணது? ஜூன் 12. ஜூன் 22 10 நாள் கழிச்சு வெரி ஹார்டு ஹிட்டு, ஹாமர் ஹிட்டு அடித்த அடையில் ஈரான் காணுன்றாங்க. அப்போ 10 ஒரு டைவர்ஸ் டாக்டிக்ஸ் வந்து பயன்படுத்தின அமெரிக்கா, அதுக்கப்புறம் 12 பயன்படுத்தின அமெரிக்கா, அடுத்து பார்த்தோம்னா 22 10 நாளில் அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே சமீப காலமாக அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான தகவல்கள் கசிந்து விடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க அதாவது மற்ற ஊடகங்கள் நம்பாமல் இருக்கலாம், அரபு நாடுகள் நம்பாமல் இருக்கலாம், ஈரானே நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்க. வரலாற்று புத்தகத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏதோ அமெரிக்கா சமாதானம் ஆன மாதிரியும் ஏதோ ஈரான் மீது தாக்கலே நடத்தாத மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிக்கை ஒன்று சொன்னாங்க, அமெரிக்கானுடைய ஆனுவல் டிஃபென்ஸ் இருக்குல்ல 1.5 ட்ரில்லியன் 2027 எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா, அவங்க இராணுவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னப்பா அப்படின்னு நினச்சோம்னா, இனி மோனோபோலியாக இராணுவத்தை பலப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு பெருசாக அப்படியே வந்தாவே போதும், மிரட்டியோ இராணுவ நடவடிக்கை எடுக்கிறன்ற பேரில் சொல்லியோ பெரிய அளவுக்கு அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிய வைப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்தியா மீது சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, நாங்கள் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கே நம்ம பொருளாதாரம் அப்படி ஷேக் ஆகுதுங்க. எங்கே ஷேர் மார்க்கெட்டில் கடன்னு ஷேக் ஆகுது. இப்போ இவங்க தான் கெத்தாகிறாங்க, நாங்கள் இந்தியா வந்து பாகிஸ்தான் விவகாரில் சரியில்லை, இடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அதுக்கான முயற்சிகளோ பண்ணாங்கன்னா அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் போயிடும். அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஈரானை பார்த்தோம். ஈரான் $1 இணையான மதிப்பு எவ்வளோ இருந்தது? 42,000 ரியால் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் ரியால் இருக்குது. காரணம் என்ன? இந்த போர் பதற்றம். அதே தான் இது. இனி என்ன ஆகும் அப்படின்னா, மோனோபோலியோ இந்த மாதிரியான விஷயத்தை அமெரிக்கா கையில் எடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வியாபார வெறி பயங்கரமாக வந்துடும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம, ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க செய்கிறாங்க. இப்போ ஈரானுக்குள்ள விஷயங்கள் ஏன் நம்மலாம் சந்தேகப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இந்த வரைபடத்தை பாருங்களேன். இது வந்து 15ஆம் தேதி எடுத்தது. அது இந்த ஃபோட்டோ சிம்பிள்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே அமெரிக்கா தனது உளவு விமானம் மூலிமா, அதாவது ரேகனைஸ்ட் இந்த இடத்துலலாம் வந்து ஈரான் டெரிட்டரியை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வைத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி யூஎஸ்னுடைய நேவி ஷிப் பர்ஷியா கேல் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான மற்ற இடத்துல இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை விரைந்து வர சொல்கிறாங்க. இந்த அப்சர்வ் எல்லாமே என்ன பார்த்தோன்னா, ஒன்று வந்து அந்த ஒன்றுன்னு போட்டிருக்கிறது ரேலி சப்போர்ட். இது நார்மலாகவே யூஎஸ் மிலிட்டரி சேட்டலைட் ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் இருக்குது. அப்படின்னாவே வந்து ஈரானை வந்து கனக்கச்சிதமாக உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, வான்தடுப்பு சாதனங்கள் எங்கே இருக்கிறது, ஐதுல்லா அலி காமேனி எங்கே இருக்கிறார், அத்தனை பேரும் எங்கே இருக்கிறார்கள் என்று முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறதா. இது சம்பவம் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த சம்பவம் நம்பர் என்ன அப்படின்னா, ஒரு லீக்டு ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் வெளியிடுறாங்க. அதாவது இஸ்ரேலில் எங்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறோம். சாதாரணமாக கன்னையும் இதையும் தூக்கிட்டு ஒரு வெஹிக்கிளில் இப்படி மொத்தமாக போயிட்டு அவங்க பாட்டு பொதுமக்களை சொல்கிறாங்கன்னு 2 உங்களுக்கு வீடியோ பதிவு அடுத்தடுத்து வெளியிடுறேன். இது எல்லாமே அங்கே ட்ரம்ப் கையிலையோ அமெரிக்க கையிலேயோ கிடைக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் திடீர்னு அவங்க தூக்கில நிறுத்துறாங்கன்றதுக்காக நாங்கள் மனசு மாறிட்டோன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு பெரிய குரூப்பு அரெஸ்ட் பண்ணதில் திடுக்கிடும் தகவல்கள், எப்படி பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறதாம். அதாவது $6000 கொடுத்தா போதுமா அவங்க ஐஆர்ஜிசியை கொல்றதுக்கு. அடுத்தடுத்த ஆஃபர் என்னென்னா, பொதுமக்களையோ மற்றவங்கள கொள்ளணும்னா $500 மில்லியன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து வெஹிக்கிளை பர்ன் கொளுத்துனாங்கன்னா $200 மில்லியன், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டாங்கன்னா $80 மில்லியன் டோமோஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறது மீதிலாம் பண்ணால் $15 மில்லியனா. இந்த மாதிரி இல்லீகலாக ஆயுத சப்ளை உள்ளெல்லாம் கொடுத்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொடுத்து பெரிய அளவுக்கு ஒரு கேம்லிங் மாதிரி நடந்திருக்கு இந்த போராட்டம். எங்கள் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து முழுமையாக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி விசாரணை பண்ணுற ஒரு நீதிபதி ஒருத்தர், சீஃப் ஜுடிஷியரி, ஒரு அம்மாவை பார்த்து வியந்து போயிட்டாராம். என்னென்னா அந்த அம்மா வந்து 7 லாங்குவேஜ் பேசுகிறாங்களாம். 7 லாங்குவேஜ், அதாவது பேச முடியுதான், எழுத முடியுதான், எல்லாமே பண்ணுறாங்களாம். டைரெக்டாக நெதன்யாஹுக்கிட்ட, ஹலோ யாருப்பா நெதன்யாஹு பேசுகிறீங்களா, நான் தான்ப்பா ஈரானில் இருக்கிற லேடி பேசுகிறேன், என்னப்பா அங்கே நடத்துட்டுமா அப்படின்னா போதுமா, சரிம்மா அப்படின்றாலாம். அவங்க சொன்னதான் நான் சொல்கிறாரு. அந்தளவுக்கு நேரடி தொடர்பு வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஈரான் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, எங்களுடைய சீஃப் ஆஃப் போலீஸை யாரெல்லாம் கொன்னீங்களோ வீடு வீடாக ஒரு வீட்டை கூட விட மாட்டோம், எல்லா வீட்டையும் தேடி வேட்டையாடி உண்மையான குற்றவாளிகளை நிறுத்துவோம், அடிப்போம், முடிப்போன்றாங்க. அப்போ இதெல்லாம் அமெரிக்கா கண்ணுக்கு தெரியல. அமெரிக்கா வந்து அமைதியாக இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து நம்பணும். அடுத்தது இன்றைக்கி ஈரான் சொல்கிறாங்க, எங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே லாக் பண்ணி வைத்திருக்கோம், இஸ்ரேலினுடைய 8 நகரங்களை லாக் பண்ணி வைத்திருக்கோம், ஏதாவது ஒன்றுனா பிரித்து மேய்ஞ்சிடும்ன்ற மாதிரி வந்து இஸ்ரேலை வந்து பயங்கரமாக மிரட்டி வைக்கிறாங்க ஈரான் தரப்பில். அப்புறம் இஸ்ரேல் நினைப்பாங்க, இல்லை இந்த தடவை நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன், அங்கே ஈரான் இல்லையே சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, எனியோ பட் இஸ்ரேல் பின்புலமாக இருந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஊர் உலகத்துக்கு தெரியும், நம்ம பக்கத்து வீட்டு பாட்டிக்கு கூட தெரியும். அதனால் அதை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை. ஃபைனலாக ஈரான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா, ஏன் நம்ம சீனா மாதிரி நம்மளே ஓனா ஒரு ஃபயர்வால் இப்போ லைக் கூகுள் மாதிரி நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தில் வந்திருப்பதாக திடீர்னு முடிவு எடுத்திருக்காங்களாம். அப்போ தான் பெரிய அளவுக்கு ஊடுருவல் இருக்காதுன்ற மாதிரி நம்புகிறாங்க. இன்றைக்கி கனடானுடைய சிட்டிசன் ஒருத்தர் ஈரானில் இறந்து போனதாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கனடா தரப்பிலிருந்து. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். இப்போ நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் எப்போ நான் தாக்கல் நடத்தலை அமைதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்காக இன்று இரவா அப்படின்னா அது நம்ம கேள்விக்குறி போட்டுக்கலாம். இன்னும் போர் விமானங்கள் வந்து சேரவில்லை, ஒரு சில பிரத்யேக ஏற்பாடுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று இரவு இல்லை என்றாலும் நீங்கள் இந்த வாரத்திற்குள்ளோ இன்னும் 15 நாளைக்குள்ளேயோ, அதாவது ஒருவேளை இன்றைக்கி நைட்டில் இருந்தே கூட நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் ஒரு சில இடங்களில் போராட்டங்கள் லைட்டாக நடந்துட்டு தாங்க இருக்குது அங்கே ஈரானுக்குள்ளார. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? கிரீன்லாந்துக்கு போகிறோம். கிரீன்லாந்தில் ஐரோப்பானுடைய மிலிட்டரி பர்சனல்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டு இறங்கியிருக்கிறாங்க, பயங்கரமாக இறங்கியிருக்கிறாங்க. அதுவும் நான் உங்ககிட்ட காலையிலே சொன்னேன், ஜெர்மனி தங்கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்தை அனுப்பியிருக்கிறது கிரீன்லாந்து மக்களை காப்பாற்றுவதற்காக, அமெரிக்கா பிடிப்பதை நிறுத்துவதற்காக. எவ்வளோ பேர்த்து? 13 பேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க.
இன்றைக்கி வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் பாட்டியும் பேரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் உக்ரைனுடைய யுத்தத்தில் அமெரிக்காவை நம்பி தான் இருந்தோம், அமெரிக்கா பின்புலமாக தான் இருந்தோம், ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இன்று சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், யாருங்க அதிகமாக உதவி பண்ணுது? 1/3 ஆஃப் உதவி வந்து ஃப்ரான்ஸ் பண்ணுது. ஃப்ரான்ஸ் எல்லாம் இன்றைக்கி உக்ரைனோட நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? இன்றைக்கி மாறிடுச்சு, ஐரோப்பானுடைய நிலைமை மாறிடுச்சு அப்படின்றாரு. அப்படியா? இருக்கிற நாட்டிலேயே அதிகமான குறைவான ஆயுதங்களையோ மற்ற உதவி செஞ்சதுல ஃப்ரான்ஸ் தான் கம்மி. ஆனால் இவர் போயிட்டு ஏதோ வண்டியாக உதவி செஞ்ச மாதிரியே அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம அமெரிக்க மக்களே சொல்கிறாங்களாம் ஓட்டு போட்டதில் CNN-க்கு, இது மாதிரி எங்கள் தலைவர் கிரீன்லாந்து அபகரிக்கிறது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால் கொஞ்சம் இது மாதிரி பார்த்து விட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களாம். இருந்தாலும் இப்போ ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ போனார்ல, போயிட்டு ஒரே செக்கான், பிளாங்க் செக்கு, ஒரு 700 பில்லியன் இந்தாப்பா வச்சுக்கோ, கிரீன்லாந்து டக்குன்னு கொடுக்குற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அதனால் கிரீன்லாந்து பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 7 நாடுகள் வந்து ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே இவங்க எல்லாமே தனது வீரர்களை அடுத்தடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் ஒரு 15-16 வீரர்கள் அனுப்புகிறாங்க. 4 நாடுன்னா கூட ஒரு 40, ஒரு 80-100 வீரர்களை அனுப்புகிறாங்க. அதாவது கிரீன்லாந்தை அங்கே யாருக்கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக, அமெரிக்கா கிட்டேருந்து காப்பாற்றுவதற்காக. ஸோ நேட்டோ நாடுகளை தாக்கல் நடத்துறதுலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு தான் போலந்து வந்து அட்டகாசமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக உள்ள ஒரு நாட்டின் பகுதியை மற்றொரு உறுப்பு நாடான அமெரிக்கா கைப்பற்ற முயன்றால் அதுவே உலகின் முடிவாக இருக்கும், அது நிரந்தர பேரழிவை ஏற்படுத்தும். அது வந்து டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு ஆதரவாக தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்கிறேன், ஆனால் படை வீரர்கள் அனுப்பும் திட்டம் இல்லைன்ட்டார். ஏன்னா அவர் விவரமாகிறாரு. அனுப்புகிற 4-5 படை வீரர், அனுப்புறது 4-5 பேர். அதற்கு வசனத்தை பார்த்தோம்னா கிளின்னு கழியும். நம்மளும் ஏதோ இந்த ஜெர்மனி, இந்த ஃப்ரான்ஸ் எல்லாம் விடுற வசனத்தை பார்த்தா அடேங்க அப்பா நினச்சி பாருங்களேன். இப்போ கிரீன்லாந்தை காப்பாற்ற தயாராகி விட்டோம், வீரர்களே தயாராக இருங்கள், கிளம்புங்கள் அப்படின்னா நம்ம என் மனசுக்குள்ளெல்லாம் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 5000 வீரர்களான்னு நல்லா மனசில் நினச்சிட்டு இருந்தேன். சீரியஸாக கடைசியில் ஒவ்வொரு நாடும் 10 வீரர், 12 வீரர், ஸ்வீடன்லாம் 8 வீரர் அனுப்புகிறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். இல்லை நீங்கள் போய் என்னத்தை காப்பாற்றிருவீங்க? இல்லை கிரீன்லாந்து என்னத்தை காப்பாற்றிருவீங்க? இப்போ இந்த பதற்றம்லாம் வந்ததுக்கப்புறம் நார்வேக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. இந்த வரைபடத்தில் காட்டியிருக்குல்ல, இந்த செவல்பர்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி தீவு இருக்குது. நாளைக்கு கிரீன்லாந்தை பிடிச்சாங்கன்னா இந்த பகுதியை வந்து நாளைக்கு செக்யூரிட்டி கன்சர்னுக்காக நிச்சயம் எங்களுக்கு தேவைப்படும்னா அங்கேயே வந்து கைப்பற்றுவாங்களா அப்படின்றத கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்க. அதனால் இப்போ அவசரமாக போய் வீரர்களை இறக்கியிருக்காங்க. பார்க்கலாம். கிரீன்லாந்து இன்னும் பதற்றம் குறையவில்லை, ஈரான் பதற்றத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது. வெனிசுலானுடைய இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட பேசின ரொம்ப ஒரு ட்ரிமாண்டரஸ் ப்ரோக்ராம் ஒன்று, எல்லாத்தையும் தொடர்ந்து அவங்க ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நேஷ்னல் செக்யூரிட்டி, ட்ரேடு, ஆயில், மினரல் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. இங்கே ஒரு பக்கம் சொல்லும் போதே இன்னொரு பக்கம் வெனிசுலானுடைய ஒரு ஷேடோ கப்பல் ஒன்று ஏற்றிட்டு போகும்போது பிடிச்சிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருக்காங்க. சரி ரைட்டு, ஒரு பக்கம் நன்மை செய்கிற மாதிரி இன்னொரு பக்கம் திருடுற வேலையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி வெனிசுலாவுடைய ஆயிலை குறுகிய காலத்தில் 500 மில்லியனுக்கு விற்று பணம் பார்த்துருக்குறாங்களாம் அமெரிக்கா. இன்னும் நிறைய நாடுகள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களாம், தலைவரே எனக்கு கொடுங்க, தலைவரே எனக்கு கொடுங்கன்னு. அதில் இந்தியாவும், இதில் ரிலையன்ஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் போயிட்டு அங்கே புக் பண்ணியிருக்காங்களாம், தலைவரே எனக்கு அந்த வெனிசுலா ஆயிலை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். ஃபைனலாக நம்ம இப்போ ஜனவரி 26 வருது இல்லையா, 77வது ரிப்பப்ளிக் டே வருது இல்லையா, அந்த 77வது ரிப்பப்ளிக் டேவில் 25லிருந்து 27 வரைக்கும் ஐரோப்பானுடைய உரசெல்லாம் வாண்டலையான் இருக்காங்களா, அவங்களும் இன்னும் முக்கிய தலைவர்களும் இந்தியாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகிறார்கள். இது கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். தொடர்ந்து ஐரோப்பா நாடுகளுக்கும் அமெரிக்காவும் ஒரு உரசல் மோதுகின்ற அந்த சமயத்தில் ஐரோப்பா இங்கே வருவது என்பது நம்மளையும் ரஷ்யாவையும் பிரிப்பதற்காகவா, நம்ம ஐரோப்பா இணைவதற்காகவா, இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.